மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பரிவர்த்தனை பெற்ற கிரகத்துடைய பார்வை வலுவை பற்றி சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறார். சரி, பரிவர்த்தனை அமைப்புகளை எப்படி சொல்லலாம்? சரி, செவ்வாய் உச்சம், சனி இங்கே இருக்கிறார், இது ஒரு பரிவர்த்தனை. இந்த அமைப்பு ஒரு பரிவர்த்தனை. முதல் இந்த பரிவர்த்தனை சொல்லிடலாமா? இந்த கிரகங்கள் பரிவர்த்தனை. பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற கிரகங்கள் எப்படி பரிவர்த்தனை ஆனாலும், என்ன பரிவர்த்தனை ஆனாலும், எத்தனை இடத்துல பரிவர்த்தனை ஆனாலும் சரி, இது 6-8 கூடியவர்களுடைய பரிவர்த்தனை. பரிவர்த்தனை கிரகம் பரிவர்த்தனை பார்வை. ஆறு எட்டாம் அமைப்பு பார்வை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்திற்கு உச்ச செவ்வாய் சனியின் பார்வையை வாங்கியிருக்கின்றது. இந்த பரிவர்த்தனையோடு சேர்ந்து இன்னொரு சில சூட்சுமங்களையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்க, சனி 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார். ஏற்கனவே மிதுன லக்னத்திற்கு செவ்வாய்ன்ற ஒரு கிரகமே இருக்கக்கூடாது. அவர் 6ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்தை 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளாமல் 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருந்தால் இந்த இடத்துல கணிக்க சிக்கலான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார், ஆனால் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையாகி 11ஆம் இடத்தை பார்க்கிறார். பரிவர்த்தனை கிரகங்கள் பார்க்கப்படுவது பரிவர்த்தனையான வீட்டில் இருந்து தான் பார்க்குதே தவிர வேற எங்கிருந்தும் பார்க்கல. இந்த இடத்துல சனி 3ஆம் பார்வையாக இங்கே இருந்து தன்னுடைய 8ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக பார்ப்பாரே தவிர, இளங்கோவன் கேட்டதை போல ஒருவேளை பரிவர்த்தனையான கிரகம் இந்த வீட்டிலிருந்து 3ஆம் பார்வையா சனி பார்ப்பாரா? இல்லை. பரிவர்த்தனையான கிரகங்கள் தான் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ, எந்த பரிவர்த்தனைன்றதை நீங்க செகண்டரியா ஒரு சூட்சமமாக தான் பார்க்கணும். பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் ஆதிபத்தியங்களை வலுத்து தருகின்றனவே தவிர, இது காரகத்துவங்களை வலுத்து தருகின்றனவே தவிர ஆதிபத்தியங்களை இல்லைன்றதையும் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். பரிவர்த்தனை என்பது ஒரு சூட்சமமான விஷயமாகத்தான் இருந்துக்கணும். நிழல் விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள், ஆனால் உயிர் விஷயங்கள், நிஜம் விஷயங்கள் தான் கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களை வச்சு தான் நீங்கள் பலன் எடுக்க முடியும். கண்ணுக்கு நேராக தெரியறது என்ன? 8ல் செவ்வாய் இருக்கு, 6ல் சனி இருக்கு. இந்த 6-8ல் சனி பரிவர்த்தனையாக இருக்கிறது. இந்த 2 பேருடைய காரகத்துவங்கள் வலிமையாக இருக்கிறது என்று அர்த்தம். 6ஆம் வீட்டில் இருக்கின்ற சனி 8ஆம் வீட்டை தான் பார்ப்பாரே தவிர, 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டை தான் பார்ப்பாரே தவிர 4ஆம் வீட்டையும், இது பார்வை. சனியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பார்வை. இதுதாங்க அமைப்பு. அதாவது அவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் கூட தாங்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் அமைப்பை தான் செய்கிறாங்களே தவிர வேற எந்த வீட்டின் அமைப்பை அவங்க செய்ய மாட்டாங்க. வேற எந்த வீட்டின் இதையும் அவங்க செய்ய மாட்டாங்க. ஆகவே பரிவர்த்தனை என்பது இருக்கும் வீட்டில் பரிவர்த்தனை ஆயிருக்கு, சரி, அதை வேற விஷயத்துக்கு தான் பார்க்கணும், நீங்க பார்வை விஷயத்திற்கு பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு சிறிய நுணுக்கத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ இளங்கோவன் கேட்ட கேள்விக்கு பரிவர்த்தனை என்பது உங்களுக்கு பார்வையின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்ல, அது எந்த இடத்துல இருக்கிறதோ அங்கிருந்து பார்ப்பதாகத்தான் நீங்க எடுத்துக்கணும். இந்த இடத்துல பாருங்க, செவ்வாய் சனியை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஏற்கனவே இந்த லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி 8ல் மறைந்து உச்சனாக இருக்கிறார். 6ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கிறார். 6ஆம் அதிபதி வலுப்பெற்றிருந்தால் 6ஆம் அதிபதி பார்க்கக்கூடிய அத்தனை வீடுகளுடைய அத்தனை தன்மைகளும் கெடும். தன் வீட்டையே பார்க்கிறார், 11ஆம் இடம் கெடும், 2ஆம் இடம் சர்வ நிச்சயமாக கெடும். சனியின் பார்வை பெற்ற செவ்வாய் கர்ண கடூரமானவர்னு அடிக்கடி சொல்றேன். மிதுன லக்னத்திற்கு செவ்வாயின் பார்வை மோசமோ மோசம். அப்ப சனியின் பார்வை சனியின் இணைவு பெற்றிருக்கின்றார். ரொம்ப நுணுக்கமான விஷயம் மாணவர்களே, இதை கொஞ்சம் ரொம்ப கவனமா அந்த பார்வை விஷயத்தை ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துக்கோங்க. திருப்பலம் என்பதை ஒரு தெல்ல தெளிவாக 20-25 வயதுகளிலிருந்தே ஆகா இந்த விஷயத்துல கொஞ்சம் ஏதோ மாற்றுகின்ற சக்தி பார்வைகளுக்கு இருக்கிறதே, பலனை மாற்றுகின்ற சக்தி பார்வைக்கு உண்டு. பலன பார்வை திருப்பலம் என்கின்ற பார்வை அமைப்பை புரிந்து கொள்பவர் தான் ஜோசியர். எத்தனையோ ஜோதிடர்களுக்கு இந்த பார்வை பலனை பார்க்க தெரியாது. பார்வை பலன் குழப்பம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போனவங்க நிறைய பேர். பார்வை பலத்தை தான் நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும். பார்வை என்பது நிஜம், நிழல் அல்ல.
பரிவர்த்தனை கிரகத்தினுடைய பார்வை அப்படியே பரிவர்த்தனை இடத்துக்கு போயிடும்னா அது நிழல், நிஜம் இல்லை. நிஜத்தின் அமைப்பை தான் இங்கே நீங்க பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல பரிவர்த்தனை அமைப்பை பார்வைக்கு பார்க்கக்கூடாது, பார்வைக்கு பார்க்கக்கூடாது. பார்வைக்கு பார்க்காம இந்த இடத்துல சனியின் காரகத்துவமும் செவ்வாயின் காரகத்துவமும் வலுத்திருக்கின்றன. என்னையா வலுத்திருக்கு? செவ்வாய் இந்த இடத்துல பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஜாதகர் கொஞ்சம் முரட்டுத்தனமா அந்த செவ்வாயுடைய தைரியம், வீரியம் போன்றவைகள் அவருக்கு வலுத்திருக்கின்றன. ஒருவேளை செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால், ஒருவேளை இங்க ஒரு பார்வை, இந்த பிம்பத்தை அப்படியே போட்டுட்டேன், நல்லா பார்த்துக்கங்க. இது சப்ஜெக்டோட ஒட்டுனது தான், பரிவர்த்தனை கிரக, இது கிரக பார்வை, கிரக வலு, கிரகங்களுடைய பார்வை வலு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம டைட்டில். இந்த வாரத்தோட முடிச்சலாம்னு நினைச்சேன், ஆனால் இது கொஞ்சம் இழுத்தாலும் இழுக்கும். இது உங்களுக்கு தேவை, எந்த கிளாஸ் தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த கிளாஸை நீங்கள் வெல்கம் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வேறு சில நுணுக்கங்களையும் அப்படியே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த கிரக பார்வை என்பது பலனை மாற்றக்கூடிய ஒன்று. ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலத்தில் திருக்பலத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் பெரிய ஜோதிடர்களாக, பெரிய பேராசிரியர்களாக, தன்னைத்தானே பேராசிரியர்களாக சொல்லிக்கொண்டு ஏமாந்து போனவங்கலாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. வெறுமனை பார்வையோடைய எதையுமே கணிக்காம ஜோசியம் எப்படி ஒரு முட்டாள்தனமாக ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னால், பாவகம் இயங்குது, இந்த பாவகத்தில், இந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் இதை இயக்குது, இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அது ஜோசியமே கிடையாது. அதனால தான் ஜோதிடத்துடைய நம்பகத்தன்மை இழக்குது. ஜோதிடர் சொல்லுகின்ற பலனும் அங்கே சரியாக நடக்கலை. அப்படிங்கிற போது ஜோதிடத்தில் ஜோசியர் என்னமோ, ஜோசியம்தான் பாவம், ஜோசியர் என்னமோ முட்டா பயலாக இருப்பான். ஜோதிடம் என்னைக்குமே கெட்டு போனதில்லை. ஜோதிடர் தான் முட்டாளே தவிர ஜோதிடம் முட்டாள்தனமானது அல்ல. இந்த இடத்துல தான் நீங்கள் பாவகத்தையும் தாண்டி, ஆதிபத்தியத்தையும் தாண்டி நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளோடு திருக்பலம் என்கின்ற இந்த பார்வை பலன் அமைப்புகளை. ஆகவே இளங்கோவன் கேட்ட கேள்விக்கு 2 செகண்ட் சுருக்கமான பதில். பரிவர்த்தனையான கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தின் தன்மையை அந்த இடத்திலிருந்து தான் அது பார்க்கும். ஆனா பரிவர்த்தனைக்கு உள்ளே இருக்கக்கூடிய சூட்சும விஷயங்கள், பரிவர்த்தனைக்கு உள்ளே இருக்கக்கூடிய சூட்சும விஷயங்கள் என்ன அப்படிங்கறத மட்டும் இன்றைக்கு பார்த்துக்கலாம். என்ன பார்க்கலாம்? இந்த பாருங்க, ஒரு பார்வை அமைப்புகளை எப்படி வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய ஆதிபத்தியங்களை கெடுக்கக்கூடிய பார்வை அமைப்புகள் எப்படி, தசையில் மட்டும் இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி, இது ரொம்ப முக்கியங்க. தசையில மட்டும் இப்போ செவ்வாய் தசை நடக்குது. செவ்வாய் தசை வந்த உடனே ஒரு மத்தியம பருவத்தில் இருந்து அவருக்கு புதன் தசை, புதன் தசை புதன் இந்த மாதிரி நீச்சனாகி ராகுவோடு சேர்ந்தாலோ, அல்லது புதனே இப்படி இருந்தாலோ, அல்லது புதனே இப்படி இருந்தாலோ, இப்ப ரெண்டுமே இதுதான். ஆட்சி உச்சம் பெற்றவனுடைய வீட்டில் லக்னாதிபதி இருக்கின்றார் என்பதை தவிர்த்து அங்கே 6ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதியோடைய இணைவில் இருக்கிறார் அப்படிங்கிறத இங்க எடுத்துக்கணும். புதன் இங்கே பாவத்துவத்தை அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும். சரி, இன்னொரு நிலையா கூட போட்டுடுறேன் புதனை. இந்த பாருங்க, இது ஒவ்வொன்றா அந்த சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்க, 1 அமாவாசை சந்திரனோடு இருக்கிறார், 1 சனியோடு இருக்கிறார், 1 ராகுவோடு நீச்சனாக இருக்கிறார். புதன் பலவீனமாக இருக்கிறார் என்று சொல்வதுதான், அதை உங்க மனசுல பதிய வைக்க வேண்டியதுதான் என்னுடைய நோக்கம். ஆக புதன் பலவீனமாக இருக்கின்ற ஒரு நிலைமையில செவ்வாய் 6ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்துல இருந்து மத்தியம பருவத்தில் தொழில் நடத்தினா, அவர் எந்த தொழிலில் இருக்கிறாரோ அந்த தொழிலில் இருக்கக்கூடிய தன லாப தைரிய அமைப்புகளை செவ்வாய் சர்வ நிச்சயமாக கெடுப்பார். அதாவது அந்த தொழிலை சுத்தமாக பிளாட்பாரத்துக்கு கொண்டு வருவார். தொழில் எந்த தொழிலில் இருக்கிறார் என்றது அதற்கடுத்து அவர் எங்கே, அவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்துன்றதை நிறைய சொல்லியிருக்கிறேன்னா. சரி, இங்கே வாங்க. ஒரு 30 வயசு, 27 வயசு, 30 வயசுல ஒரு இடத்துல அவருக்கு செவ்வாய் தசை ஆரம்பிக்குது. இப்போ இந்த செவ்வாய் 8ஆம் இடத்தில் மறைந்து சனியின் பார்வையை பெற்று 11ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த பார்வை இந்த 11ஆம் பாவகத்தை முழுக்க கெடுக்கும். இந்த 11ஆம் பாவகத்தை முழுக்க கெடுக்கும்னா என்ன கெடுக்கும்? மூத்த அண்ணன் அக்காள்களிடமே கருத்து வேற்றுமைகளை கொண்டு வரும். ஏன்னா இவர் சகோதர காரகன். மூத்த அண்ணனோ அக்காவோ செத்து போவாங்க, பிரிஞ்சு போவாங்க, சண்டை போடுவாங்க, சொத்து பிரச்சனைகள் வரும், பங்காளி பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதாவது இவருக்கு மூத்தவர்களை அது கெடுக்கிறது. தயவுசெய்து மாணவர்கள் இந்த பாயிண்ட்டை
திருப்பலத்தின் அடிப்படையிலையும் பரிவர்த்தனையின் அடிப்படையிலையும் சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையிலையும் தசாபுக்தியின் அடிப்படையிலையும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த இடத்துல சொல்லித்தரேன்றதை புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் நம்ம லைவ் ஜாதகமும் கொண்டு வந்துடலாம். உதாரண ஜாதகமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய செவ்வாய் தசை நான் மிதுன லக்னம், நான் இதே லக்னம் தான். 3ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல சனி. இந்த 3ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் செவ்வாயுடைய தசையில் எனக்கு ஒரு சகோதரனை இழக்க வச்சது. என் தம்பி என்னுடைய ஆக்சிடென்ட் 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்த காரணத்தினால் என்னுடைய தம்பி விபத்தில் இறந்து போனார். செவ்வாய் தசை எனக்கு மத்தியம பருவத்தில் 30-33 வயசில் நடந்தது, 38-36 வயசில் நடந்தது. 36 வயதில் நான் கணிச்சேன். இதுதான் இங்கே பெரிய விஷயம். நான் கணிச்சேன் என்னுடைய 3 தம்பிகளில் ஒருத்தர் இறந்து போவார். எந்த தம்பி ஒரு மாதிரியாக அப்படியே ஒரு மாதிரியான ஒரு கடினமான ஒரு மனநிலைமையில் இது அப்படியே கட்டுரைகளாகவே எழுதியிருக்கிறேன். 3 தம்பியோட ஜாதகத்தை போட்டு பார்த்துட்டு என் 2வது தம்பி இறந்து போவார்ன்றதை துல்லியமாக நான் கணிச்சேன். ஏன்னா பாபத்துவம் 9ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்துல என்னுடைய ஜாதகம் மிதுன லக்னம், 9ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் செவ்வாய்க்கு வேறு எந்த விதமான சுபத்துவ தன்மைகளும் இல்லை. சனியின் பார்வை மட்டுமே அடைந்து செவ்வாய் தசை வரப்போகுது. இந்த செவ்வாய் தசை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கணிச்சேன். செவ்வாய் தசை சுயபக்தியிலே என்னமோ ஒரு மாதிரியாக எனக்கு என்ன செய்யும். அப்பெல்லாம் நம்முடைய சுய ஆர்வம், நமக்கு என்ன நடக்கும் ஒரு டைரியில், இப்போ ஃபேஸ்புக்கு அது எதுன்னு இந்த நவீன காலம் வந்ததற்கு பிறகு தான் டைரி எழுதுகின்ற ஆர்வம் குறைஞ்சிருச்சு. இது இல்லை, டைரியே இல்லை. ஆனால் என்னுடைய காலகட்டத்தில் என்னுடைய 20 வயது 40 வயது வரைக்குமே ஒரு 15-20 வருஷம் நான் தொடர்ந்து டைரி எழுதியிருக்கிறேன். நான் எப்படி டைரி எழுதுவேன்னா, சந்திரதசை, சுயபுக்தி, சூரிய அந்தரம், அதாவது டைரியோட மேலேயே இன்றைக்கி அந்த டைரிகள் இருக்குது. அந்த டைரிக்கு மேலேயே நான் எப்படி எழுதியிருப்பேன்னா, தசை, புக்தி, அந்தரம், சூட்சமும், சித்திரம், பிராணன் வரைக்கும் மேலே அப்படியே எழுதிட்டு அன்னைக்கு எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு விட்டு ஒரு 15 வருஷமாகவே டைரியை நான் எழுதி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் இப்போ பார்க்குறதுக்கு எனக்கு வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இப்போ மனசில் ஏறிடுச்சு. 20-25 வயசுகளில் டைரி எழுத ஆரம்பித்ததுடைய வழக்கம் என்னன்னா, எனக்கு என்ன சித்திர அந்தரத்தில் நடக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். நான் என்னை உணர்ந்தா தான் ஜோதிடத்தை உணர முடியும் அப்படிங்கிறதுக்காக அதில் சில பல விஷயங்கள் எனக்கு பிடிபட்டன. அந்த அமைப்பில் தான் செவ்வாய் தசையுடைய சுயபக்தியிலேயே என்னுடைய தம்பிகளில் ஒருவர் மரணம் அடைவாரா அப்படிங்கிற மாதிரி ஆய்வு செஞ்சு தம்பியுடைய ஜாதகத்தையும் பொருத்தி பார்த்து, ஆமாம் இவர் இறந்து போவார் உஷாரு அப்படின்ட்டு ஜோதிடம் தெரிந்த காரணத்தினால், ஜோதிடராக எங்கள் அப்பா இருந்த காரணத்தினால எங்கள் அப்பாட்டையும் போய் அதை நான் சொன்னேன். ஆக இதைத்தான் இதை இன்னைக்கு ஒரு மேம்பட்ட நிலைமையில் என் தம்பி இறந்து 20 வருஷம் ஆச்சு. 2005 என்னுடைய தம்பி இறந்தார். என்னுடைய தம்பி இறந்தபோது என் தம்பிக்கு 32 வயசு. 2005 என்னுடைய தம்பி இறந்து போய் இன்னைக்கு 19 வருஷம் 20 வருஷம் ஆக போகுது. இப்போ இந்த 20 வருஷத்தில் எவ்வளவு அனுபவங்களை, எவ்வளவு அமைப்புகளை நான் மேம்பட்டவனாக இருப்பேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும். இந்த பாபத்துவ அமைப்புகள் அண்ணன் தம்பினோன்னு எனக்கு ஏன் என் தம்பி ஞாபகம் வருதுன்னா, இப்படி சனியின் 7ஆம் பார்வை, அதாவது எனக்கு இங்கே சனி, இங்கே செவ்வாய். அப்ப அந்த சனியின் 7ஆம் பார்வையை செவ்வாய் பெற்றிருக்கின்ற காரணத்தினால், 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால், இந்த சனியின் கடுமையான கெடு பார்வையால் என்னுடைய தம்பிகளில் ஒருவர் இறக்கப் போகிறார் என்பதை நான் கணித்தேன். இதுதான் உண்மை. இந்த நான் கணிச்சேன்றது திமிரான வார்த்தை, எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு வேணா இதை சொல்லிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ இதை உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். இந்த இடத்துலையும் அதே பாபத்துவம் இருக்கின்ற காரணத்தினால் மத்தியம வயதில் வரக்கூடிய செவ்வாய் தசை, இதில் தான் பருவத்தை அடிக்கடி சொல்லிடுவேன். சின்ன வயசில் ஸ்கூல் போகிற போது வருது செவ்வாய் தசை, ஒரு பாபத்துவமான செவ்வாய் தசை வருது. ஸ்கூலில் கெட்ட அனுபவங்கள் இருக்கும், படிக்கிற, ஆனால் வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் இருக்கும். அந்த குழந்தைக்கு ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், ஸ்கூல் போகிறதுக்கு தப்பாக இருக்கும். ஸ்கூலில் நம்ம தான் புரிஞ்சுக்கணும், நம்ம பேரண்ட்ஸ் தான் இவன் எங்கேயோ டிஸ்டர்ப் ஆகுறான், ஸ்கூலில் டீச்சர்கிட்ட பிரச்சனை இருக்கும், பக்கத்தில் இருக்கிற, அதாவது மனக்கலக்கம் இருக்கும். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மனக்கலக்கம் வயதிற்கு ஏற்றாற் போல எந்த வயதில் எப்படி எதில் வரும். ஒரு குழந்தை, ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கு போய் காதல் அனுபவங்கள் கிடைச்சிடாது, பொண்டாட்டியோட அது சண்டை போடாது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்கு பொண்டாட்டியே இருக்காது, காதலே இருக்காது, வேலையே இருக்காது. அப்போ அந்த வயது பருவம் அதனுடைய அமைப்பிற்கு ஏற்றாற் போல மனக்கலக்கம் என்பது, மனசு எல்லாருக்கும் ஒன்று, சின்ன குழந்தைக்கும் ஒன்று, 40 வயசு ஆளுக்கும் ஒன்று, என்ன மாதிரி ஆளுக்கும் ஒன்று, உங்களை மாதிரிக்கும் ஒன்று. அப்போ அந்த மனது எதை அமைப்பில் நெகட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பு, பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பு, பாபத்துவம், சுபத்துவம். அப்போ இந்த இடத்துல செவ்வாய் 6ஆம் அதிபதியாகி 8இல் உச்சமாகி, 8இல் அவர் உச்சமாகிறதே தப்பு, ஆயுள் குற்றம்.
செவ்வாய் எட்டில் உச்சமாகக்கூடாது, சனி எட்டை பார்க்கக்கூடாது, ஆயுள் குற்றம் இந்த இடத்துல வருகிறது. ஆனால் இந்த இடத்துல லக்னாதிபதியின் தன்மையை பொறுத்து ஆயுள் குற்றம் நடக்கும். ஆனால் செவ்வாய் தசையில் என்ன நடக்கும்? அவர் பார்க்கின்ற 3 பாவகங்களும் கெடும். 3 பாவகங்கள்ல 2 பாவகங்கள் முழுமையாக கெடும். செவ்வாயின் 8ஆம் பார்வைக்கு 25% வலு, செவ்வாயின் 4ஆம் பார்வைக்கு 75% வலு. இதை நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் மைண்டில் அப்படியே டப்பு 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 டப்புன்னு வந்துடணும். அப்ப இந்த இடத்துல 6ஆம் அதிபதியாகி 8வது வீட்டில் பரிவர்த்தனையாகி பாபத்துவமாகி, சனியின் பார்வையால் பாபத்துவமாகி, இதற்கப்புறம் அந்த இதே செவ்வாயை கொஞ்சம் கிரக இந்த செவ்வாயுடைய கிரக வலுவை புரிஞ்சுக்கங்க. கிரக பார்வை வலு பரிவர்த்தனையாகி இருக்கிறார். இளங்கோவன் கேட்ட கேள்விக்கு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். பரிவர்த்தனையான கிரகம் பரிவர்த்தனையான எங்கே இருக்கிறதோ அங்கிருந்து தான் பார்க்கிறது. யாரும் குழம்பிடக்கூடாது. இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டு 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 எனக்கு பதில் சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. கண்ணுக்கு நேராக எது தெரிகிறதோ அதை வைத்து தான் நீங்கள் ஜோதிடம் சொல்லணும். கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்ல நீங்கள் உங்களை போட்டு குழப்பிக்கிட்டீங்கன்னா அப்புறம் கர்மா சாபம், பெண்ணு பொம்பளை சாபம், தாத்தா சாபம் வாங்கிட்டாரு, அப்படி இப்படின்னு கர்மா சாபத்துக்குள்ள தான் போகணும். கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், நம்பிக்கை இல்லாத விஷயங்கள், உங்களுக்கு நம்ப முடியாத விஷயங்களுக்கு ஜோதிடத்தில் இடமே இல்லை. ஜோதிடம் கண்டிப்பாக ஒரு சயின்ஸ். ஜோதிடத்தில் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் நம்பி கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களை மட்டும் நீங்கள் பலன் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் ஜோதிடராக முடியும். இல்லைன்னா ஜோதிடராகாமல் பரிகாரம் சொல்லிக்கிட்டு அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு அந்த கோயிலுக்கு போ, பெருமாளை பாரு, சிவனை பாருன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த பெருமாளை சிவனை பார்க்கறதும் சாபம் கர்மான்றதும் கண்ணுக்கு தெரியாத விஷயம். அதே மாதிரி தான் பரிவர்த்தனை கிரகமும் பரிவர்த்தனை ஆனது கண்ணுக்கு தெரியாத விஷயம். நேராக இருக்கக்கூடியது சரியான விஷயம். அப்போ இந்த 6 8 இருந்து தான் நீங்கள் பலன் எடுக்கணும். ஆக பரிவர்த்தனையுடைய நோக்கம் ஆதிபத்தியம் அல்ல, காரகத்துவம் வலிமையாக இருப்பது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ அந்த இடத்துல செவ்வாய் காரக வலிமையோடு இருக்கிறார். 6ஆம் இடம் கெட்டு போயிருக்கிறது. 6ஆம் இடத்தை பாவத்துவ சனி இருக்கிறார். ஒருவேளை புதன் இங்கிருந்தாலும் புதன் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருந்தாலும் புதன் பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில இந்த 6ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் திசையில 11ஆம் இடத்தை 75% கெடுத்து, 2ஆம் இடத்தை 100% கெடுத்து, 3ஆம் இடத்தை 25% கெடுப்பார். இந்த சதவீத கணக்குகள் எந்த இதுலையும் இல்லை. நம்ம தான் இதை முழுக்க பார்க்கணும். நேர் 7ஆம் பார்வை 100%. நேர் 7ஆம் பார்வை 100%. மற்ற சிறப்பு பார்வைகள் கிரகத்துக்கு ஏற்ப மாறும். ஆனால் குருவின் பார்வை 3மே 100%. எக்ஸம்ஷன் விதிவிலக்கு. எல்லாத்துக்கும் விதி இருக்கு, விதிவிலக்கு இருக்கு. இப்போ இந்த இடத்துல செவ்வாயின் பார்வை ஐயா குருவுக்கு மட்டும் 5 7 9 100% பார்வைன்ற 3மே 100% பார்வை. குருவுக்கு 5 7 9 3மே சமமான 100% பார்வைகளை கொண்டிருக்க நிலைமையில ஏன் செவ்வாய்க்கு மட்டும் பார்வை இப்படி பிரிக்கிற அப்படின்னு கேட்டா, செவ்வாய் 11ஆம் பாவகத்தை பார்க்கிறார். செவ்வாய் தசையில் என்ன நடக்கும்? 11ஆம் பாவகம் கெடும். ஐயா 11ஆம் பாவகம் கெடும்னா என்னையா அர்த்தம்? அதை சொல்லியா? சும்மா பாட்டில் கிளாஸ் நடத்திட்டு போயிட்டே இருந்தேன்னா என்ன அர்த்தம்? 11ஆம் பாவகம் கெடும். அண்ணன் அக்காள் போன்ற உறவுகள் கெடும். அண்ணன் அக்காள்களுக்குள்ள பங்காளிகள் போன்ற சித்தப்பா பெரியப்பா மக்கள் போன்ற செவ்வாய் தசை நடந்தவனை அப்படியே கேளுங்க, ஆமான்னுவான். அதான் ஜோதிடம். நடக்க போகிறத ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கள, நடந்ததை ப்ரெடிக்ட் பண்ணுங்க. இவ்வளோ பேர் 1000 இத்தனாயிரம் பேர் கிளாஸில் இருக்கிறீங்கல்ல, உங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு செவ்வாய் தசை நடந்திருக்கும்ல. அப்படி செவ்வாய் தசை நடக்கும்போது எந்த பாவகங்களை எந்த வீட்டிலிருந்து அந்த செவ்வாய் பார்க்கிறாரோ அந்த பாவகத்தன்மையை அவருடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப அந்த பாவகங்களுடைய சுபத்துவ பாபத்துவ தன்மைகளுக்கு ஏற்ப. இப்போ 11ஆம் பாவகத்தில் இங்கே குரு இருந்தாலோ இங்கே குரு இருந்து பார்த்தாலோ உயிரிழப்புகள் இருக்காது. அல்லது செவ்வாய் தசையின் ஆரம்பத்தில் சகோதரர்களோடு பிரிவுகள் இருக்கும், செவ்வாய் தசை முடிவுல சகோதரர்களோடு இணக்கம் இருக்கும். பாயிண்ட். எவ்வளவு பெரிய சயின்ஸ் இந்த ஜோசியம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல செவ்வாயின் 4ஆம் பார்வை. சரி, இந்த இடத்துல எந்த பார்வை எப்படி செயல்படும், எந்த பார்வை முதல்ல செயல்படும் அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல ஒரு அற்புதம் இருக்கிறது. இந்த செவ்வாய் 11 2 3 இந்த 3 இடங்களை பார்க்கிறார். இந்த 3 இடங்களை பார்க்கும்போது இதுல சில குழப்பங்கள்லாம் ஏற்படும். அவர் அதாவது அவருடைய ஒவ்வொரு வீட்டிற்கும் வேற மாதிரி அமையும். அதாவது மூலத்திரிகோணம் உச்சம் என்கின்ற அமைப்பில்
பெரும்பாலும் வந்த உடனே என்ன பண்ணுவார்னா தனத்தை கெடுப்பார். தனம் வாக்கு குடும்பத்தை கேட்பார். பொண்டாட்டி புள்ளைய கெடுப்பார். வயதிற்கு கேட்பார். பொண்டாட்டி புள்ள காசு வாக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் இல்லையா? இந்த இடத்துல பொண்டாட்டி புள்ள அத்தனை விஷயங்களையும் அப்படியே நெகட்டிவா பண்ணுவார். அதன் பிறகு 75% இல்லையா? முதல்ல இந்த விஷயமா நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா இல்லையான்றதை சொல்லுங்க. இப்ப நான் கமெண்ட் பார்க்கல. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், மனசுல தேக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய விஷயம். சரி, இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல இவர் பார்க்கின்ற எந்த பாவகம் கடுமையான பாவத்துவமாக இருக்கிறதோ, பார்க்கின்ற என்ன பாவகம் கடுமையான பாவத்துவமாக இருக்கிறதோ, ஒருவேளை குரு இங்க இருந்தாரு, குரு இங்க இருந்து குரு பார்த்தாரு, சுக்கிரனே இங்க இருக்கிறாரு, சுக்கிரன் பார்த்தாரு, ஏதாவது ஒரு நிலையில 2ஆம் பாவகம் சுபத்துவமாக ஆகி இருந்தால் மனைவி சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார், சண்டை போடுறாரு, சண்டை போட்டு திரும்பி வந்துடுறாரு. 2ஆம் பாவகம் கூடுதல் பாவத்துவத்தோடு இருக்கிறது. 2ஆம் பாவகத்தில் ராகு இருக்கிறார். 2ஆம் பாவகத்தில் இருக்கிற ராகுவை இங்கே செவ்வாய் பார்க்கிறாரு. கூடுதல் பாவத்துவம். மனைவி செத்து போயிட்டாரு, டைவர்ஸ் ஆயிடுச்சு, மனைவி நிரந்தரமாக பிரிஞ்சு போயிட்டார். செவ்வாதசை வரைக்கும் மனைவி பிரிஞ்சிட்டார். அன்பு மாணவர்களே, என்னுடைய இளம் வயதில் என்னுடைய அப்பா அம்மா 6 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. எங்கள் அப்பா கடக லக்னம், எங்கள் அப்பாவுக்கு சூரியன் நீச்சம். எங்கள் அப்பா என்னுடைய தகப்பன் சூரியன் நீச்சம், சந்திரன் நீச்சம், விருச்சிக ராசி. எங்கள் அப்பா கடக லக்னம், கடகராசி. குடும்பாதிபதியாகிய செவ்வாய் 4ஆம் இடத்தில் என்னுடைய தந்தைக்கு பாபத்துவமாக இயல்பாக, அதாவது என்னுடைய அப்பாவுக்கு சில விஷயங்கள் அப்படி போட்டு காட்டினா தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே புரியும். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே புரியும். 1937 எங்கள் அப்பா பிறந்தார். 1937 நவம்பரில் எங்கள் அப்பா பிறந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு கடக லக்னம், சந்திரன் நீச்சம், சூரியன் நீச்சம், சுக்கிரன் நீச்சம், குரு ஆட்சி. இந்த 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 அமைப்புகளை பார்த்துக்கங்க. செவ்வாய் உச்சம் எங்கள் அப்பாவுக்கு. இப்போ இந்த அமைப்புகளை இந்த இடத்த ஜூம் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு சூரிய திசை ஆரம்பித்த 6 வருஷமும் என்னுடைய தாயும் தந்தையும் பிரிந்திருந்தார்கள், சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாங்க. கரெக்டாக சந்திர திசை ஆரம்பித்தோன்னே எங்கள் அம்மா கோச்சிட்டு போன அம்மா 6 வருஷமாக அம்மா தன்னுடைய அம்மா வீட்டில், என்னுடைய அவ்வா பாட்டி வீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆட்சின்னு சொல்லுவோம் நாங்கள். என்னுடைய ஆட்சி வீட்டில் இருந்த எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுடைய சூரிய திசை. சோம இந்த இடத்த ஜூம் பண்ண, இந்த இடத்த ஜூம் பண்ணுங்க. ஆக இந்த இடத்துல இது என்னுடைய தந்தையின் ஜாதகம். 1937 பிறந்த, நவம்பரில் பிறந்த என்னுடைய அப்பாவிற்கு சந்திரன், சூரியன், சுக்கிரன் இவர்கள் மூவரும் நீச்சம். குரு வந்து 6ல், செவ்வாய் 7ல் உச்சம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய தசையில் எங்கள் அப்பா குடும்பாதிபதி சூரிய தசையில், சூரிய தசை சுயபுக்தியில் என்னுடைய தாய் கோவிச்சு கொண்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு குழந்தைகளோட போயிட்டு, நான் இங்கே வேற ஒரு பக்கம் வந்துட்டேன்னு வைங்க, நான் ஒரு பக்கம், நான் மூத்தவன். எனக்கு பிறகு 4 தம்பிகள் இருந்தார்கள். எனக்கு பிறகு இருந்த 4 தம்பிகள் அப்படியே அதில் ஒரு தம்பி இறந்துட்டார் அதுக்கப்புறம். அதனால் வந்து மொத்தம் எனக்கு 5 தம்பி, மொத்தம் 4 தம்பியில் 2 தம்பி இறந்துட்டாங்க. சிறு வயதில் ஒருத்தர் இறந்தார். நான் கருத்து தெரிந்த 32 வயசில் செவ்வாதசில் ஒருத்தர் இறந்தார். நாங்கள் இப்போ மொத்தம் 3 பேர் இருக்கிறோம். இந்த இடத்துல 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் நீச்சனாகி வேறு எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருந்த இந்த அமைப்பில் எங்கள் அப்பாவுக்கு சரியாக சூரிய தசை சுயபுக்தியில் பிரிந்த என்னுடைய தாய் சூரிய தசை கடைசி புக்தியில் சுக்கிர புக்தியில் வந்து இணைஞ்சாங்க. நீச்சம் என்கின்ற இயல்பான தன்மையும் பாவத்துவம் தன்மையும் நீங்கள் அப்படியே நல்லா புரிஞ்சுக்கணும். குடும்பாதிபதி நீச்சமான காரணத்தினால் சூரிய தசை முழுக்க என்னுடைய தாயை என்னுடைய தந்தை பிரிந்திருந்தார். எங்கள் அம்மாவுக்கு ஜாதகம் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு தான் ஜாதகம். கரெக்டாக சூரிய தசை சுக்கிரபக்தியில் சென்னையில் வந்து மதுரையில் பிரிந்து போன என்னுடைய தாய், அதுக்கப்புறம் நாங்கள் சென்னையில் ஒரே குடும்பமாக சூரிய தசை சுக்கிரபக்தி, சந்திர தசை சுயபக்தி ஆரம்பிக்கிறதுக்கு சூரிய தசை சுக்கிரபக்திக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி நான், அம்மா, என்னுடைய தம்பிகள், என்னுடைய அப்பா எல்லாம் என்னுடைய 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை தான் நான் வந்து உண்மையான விஷயங்கள் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதை வச்சு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா உண்மையை தவிர வேறு ஒன்றையும் கனவுலும் கூட சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். இங்கே இந்த விஷயமே ஹியர்சேன்னு சொல்லக்கூடிய அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம்ன்ற விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா நான் ஒரு ஆசானே இல்லை, நான் ஒரு வாத்தியாரே இல்லை, நான் குருவாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவன்.
நான் அறிந்த விஷயங்கள், என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், என்னை சுற்றியுள்ளோடு நடந்த விஷயங்கள், எனக்கு தெரிந்த நன்றாக அறிந்த விஷயங்களை மட்டும்தான் நான் கட்டுரைகளாக எழுதுறேன், உங்களுக்கு வகுப்புகளாக நடத்துகிறேனே தவிர அதில் உள்ள ஒரு நல்ல விஷயத்தை பாவக ஆதிபத்திய காரக விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு அமைப்புகளையும் சொல்கிறேன். நல்லா பாருங்க, சூரியன் நீச்சம்ன்றதுனால இந்த 6 வருஷமும் என்னுடைய தாய் குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்தார். சூரியதசை சுக்கிரபக்தியில் சந்திர தசைக்கு 2 மாதத்திற்கு முன்பு சென்னையில் நாங்கள் எல்லாம் மதுரையில் எங்கள் ஊரில் சொந்த ஊரில் பிரிஞ்ச நாங்கள் அம்மா அப்பா சென்னையில் அசம்பிள் ஆகி அதற்கப்புறம் நாங்கள் நீண்ட காலம் எல்லாத்துக்கும் வரைக்கும் அந்த ஒரு காலகட்டம் என்னுடைய தகப்பனுக்கும் என்னுடைய தாய்க்கும் பிரிவினை காலகட்டமாக, இருண்ட காலகட்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி இன்னமச்சனின்னு எங்கள் அம்மா மீனராசின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசிரான்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஜென்மச்சனி அந்த அமைப்புகள்லாம் இருந்தது. 1984 பார்த்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரர்களுக்கு, 1980களில் பார்த்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி அமைப்பு, அஷ்டமச்சனி அமைப்பு, இந்த ஜென்மச்சனி அமைப்பு நடந்து கொண்டு வந்தது. ஆக இந்த இடத்தையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஒரு பாவகம் எப்படி இயங்குகிறது, ஒரு காரகம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். தெரிஞ்சவங்க ஜாதகத்தில் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தில் பார்க்கணும். இதையே இந்த இடத்துல நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல இதையே நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி அதாவது முழுக்க முழுக்க சுபத்துவம் இல்லாமல் இருக்கின்ற நிலைமையில், முழுக்க முழுக்க சுபத்துவம் இல்லாமல் இருக்கின்ற நிலைமையில் ஒரு பலனும், பாபத்துவம் முழுக்க முழுக்க இருக்கின்ற நிலைமையில ஒரு பலனும் நடக்கும். இந்த இடத்துல இயல்பான நிலைமையில செவ்வாய் பார்த்தாரு அப்படின்னு சொன்னா சண்டை சச்சரவுகள் இருக்கும். செவ்வாய் திசை முழுக்க பிரிவினைகள் இருக்கும். மனைவியோ கணவனோ கோச்சிக்கிட்டு போவாங்க. செவ்வாய் திசை ஒருவேளை இந்த அதிபதி உச்சமாக இருக்கிறார், எத்தனை காம்பினேஷன் வருது பாருங்க. 2ஆம் அதிபதி எப்படி, 2ஆம் பாவகத்தை செவ்வாய் பார்க்கிறார், கரெக்டியா? 6ஆம் பாவகாதிபதி 8வது வீட்டில் மறைந்து கர்ணகடூரமாக சனியின் பார்வையை பெற்று அந்த பாவகத்தை பார்த்தா கெடுக்கும்னு சொல்ற. இந்த பாவகத்தை பார்த்தால் கெடுக்கும் என்கின்ற இந்த பார்வை பலன் எப்படி நடக்கும்? சந்திரனின் உச்ச நீச்சத்தையும் சந்திரனுடைய உச்ச அமைப்பையும் இந்த பாவகத்தை பார்க்கக்கூடிய, இந்த பாவகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய மற்ற கிரகங்களை பொறுத்தது. இப்ப இந்த பார்வை இப்படித்தானே சொல்ல முடியாது. செத்து போவாங்களா பிரிஞ்சிருவாங்களா எப்படி சொல்லுவீங்க? செத்து போவாங்களா பிரிஞ்சிருவாங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இதை மட்டும் நிறுத்திக்கிறேன். இதை மட்டும் புதன் ராகு இந்த இடத்துல பாபத்துவம், அதை மட்டும் பிடிச்சிக்கிறேன். இந்த இடத்துல மற்ற விஷயங்களை அப்படியே நீங்கள் மாற்றிக்குவோம். இப்போ வந்து புதன் ராகு சேர்ந்துருக்கு. இந்த இடத்துல ஒரு குருவானவர் இந்த இடத்துல, இப்போ குரு இங்கே பார்க்கணும்னா இங்கே ஒரு சுபத்துவம் ஆகிடுவார், இங்கே பார்க்கணும்னா இவர் சுபத்துவம் ஆகிடுவார், இங்கே பார்த்தா இவர் தான் சுபத்துவமாவார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்க்கறான்னு வேணா வச்சுக்கலாம். சரி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்போ வந்து சனியின் பார்வையே மாறும். கர்ணகடூரமாக பார்க்கக்கூடிய சனி வந்து சுபத்துவமான காரணத்தினால செவ்வாயினுடைய கொடூரத்தன்மை கொஞ்சம் குறையும். சனியின் பார்வை பெற்ற செவ்வாய் மிகப்பெரிய நாசத்தை, சேதத்தை விளைவிப்பார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய அமைப்புகளில் 2ஆம் இடத்துல பிரிவுகள் இருக்கும். சரி, 2ஆம் இடத்துல பிரிவுகள் இருக்கக்கூடாதுன்னா குரு பார்க்கணும், சந்திரன் வலுத்திருக்கணும், அல்லது சந்திரன் அங்கேயே இருக்கணும், சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும், சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கணும். இந்த மாதிரியான பார்வையோடு தொடர்புடைய விஷயங்களையும் சரியா புரிஞ்சுக்கணும். நீங்க பார்வையோடு தொடர்புடைய விஷயங்கள் புரியுதா அப்படி இப்போ நான் கமெண்ட் பார்க்க மாட்டேன். இந்த முழுக்க நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது, நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது மைண்ட் எல்லாம் அப்படியே போகணும். ஒரு அனுபவஸ்தர்களுக்கு ஏற்கனவே இப்போ டக்குன்னு எங்கள் அப்பா ஜாதகம் எனக்கு ஞாபகம் வந்த மாதிரி உங்களுக்கு ஆமா இல்லை, இவருக்கு சந்திர செவ்வாதசியில் எப்படி நடந்தது, இவருக்கு இந்த பார்வை அமைப்பு இப்படி நடந்ததுன்னு போகணும். அப்படி போனா தான் இந்த கிளாஸோடைய சக்சஸ் உங்களுக்கு. ஆக இந்த இடத்துல எப்படி பலன்கள் நடக்கும்? இப்போ இதே ஜாதகம், இதே அமைப்பு, இந்த இடத்துல சனி திசையில என்ன நடக்கும்? இப்ப செவ்வாய் திசையை சொல்லிட்டேன், செவ்வாயின் பார்வை அமைப்புகளை சொல்லிட்டேன். சனியை யாருமே பார்க்கல, ஆனா அந்த சனி 6ஆம் இடத்துல இருக்கிறார், உச்சம் பெற்ற செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார். சரி, இதுல என்ன ஒண்ணு, சனி திசை ஓரளவுக்கு கொடுக்கும். என்ன கொடுக்கும்? உச்சம் பெற்ற வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தனலாபத்தை, அதாவது இங்க 9ஆம் அதிபதியாகி 9ஆம் வீட்டிற்கு கேந்திரத்தில் இருக்கிறார், 8ஆம் வீட்டிற்கு 11ல் இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல சனிக்கு ஏதாவது பாபத்துவம் அப்படின்னா, இப்ப 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதே பாபத்துவம். செவ்வாயின் வீட்டில் சனி இருப்பது பாபத்துவம். செவ்வாயோட வீட்டில் சனி இருக்கிறதே பாபத்துவம். 6ஆம் வீட்டில் 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் பரிவர்த்தனையா இருக்கிறது பாபத்துவம். சரி, ஆனா அதே நேரத்தில் அவர் நேரடியாக ராகுவோட இங்க சேரல. இப்ப இந்த இடத்துல ராகுவோட சேர்த்து போடட்டுமா, அல்லது சும்மா போன வாரம் கூட ராகுவோட தான் போட்டேன், வேண்டாம், ராகுவோட போடாம இதே மாதிரியே நடத்துறேன்.
இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனி திசையில் 8ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறார். இப்போ புதன் ராகு இங்கே இருந்தால் சனி திசை செவ்வாய் பக்தியில் சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு ஆக்சிடென்ட் நடக்கும், செத்து போவார். செவ்வாதசை சனி புக்தியில், செவ்வாதசை சனி புக்தியில், செவ்வாதசை கேது புக்தியில் அண்ணன் அக்காளுகளுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னே. 11ஆம் பாவகத்திற்கு சனி 8இல் இருக்கிறார், கேது 6இல் இருக்கிறார். புக்திகளை எப்படி கணிப்பது? பாயிண்ட் இங்கே வந்துருச்சா? புக்திகளை எப்படி கணிப்பது? கிரக பாவகம், கிரக வலு, கிரக பாவகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இடையிலே ஒரு பாயிண்ட் வந்ததா? எந்த பாவகத்திற்கு 6, 8இல் ஒரு கிரகம் மறைந்திருக்கிறதோ அந்த பாவகத்தின் நாசத்தை அந்த கிரகம் செய்யும். பாயிண்ட் வந்துருச்சா? ஒவ்வொரு இடத்துலையும் பாயிண்ட் வரும், ஒவ்வொரு இடத்துலையும் பாயிண்ட்டை நோட் பிடிக்கணும். பாயிண்ட்டை பிடிச்சா தான் பலன். எல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும். கையாடணும், காலாடணும், வாய் பேசணும், கண்ணு பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். அதுதான் ஜோசியம். அப்போ இந்த இடத்துல சனி தசை செவ்வாய் புக்தி, சனி தசை செவ்வாய் புக்தி லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் ஜாதகருக்கு ஆக்சிடென்ட் மூலமா மரணத்தை தரும். 6, 8 இந்த இடத்துல வந்துச்சா? இப்போ செவ்வாய் தசையை பார்வையை விட்டாச்சு, சனி தசையோட பார்வைக்கு வர்றான். ஏன்னு சொன்னால் சனி 6ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி இந்த இடத்துல ராகுவோடு இருந்தால் சர்வ நிச்சயமான அமைப்பு, புதனோட ராகு இருந்தாலும் சர்வ நிச்சயமான அமைப்பு. சனி இந்த இடத்துல கடுமையான பாபத்துவமாகி அல்லது லக்னத்தில் ராகு இருந்தாலும் அமைப்பு. இப்போ இப்படி வர்றேன். புதன் நீச்சம், புதன் நீச்சம், ராகு ஏற்கனவே புதன் நீச்சமாயிட்டார். புதன் இங்கே பலவீனமாக இருக்கிறார். ஒரே நிமிஷம். ஏற்கனவே புதன் இங்கே பலவீனமாக இருக்கிறார். ஆயினும் அவர் இங்கே கேந்திர பலத்தோடு இருக்கிறார். புதன் இங்கே பலவீனமாக இருக்கிறார், கேந்திர பலத்தோடு இருக்கிறார். புதனை நான் பரிவர்த்தனை போட்டவே இல்லை. செவ்வாய் சனி பரிவர்த்தனையால் தான் நம்ம டிராவல் பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல லேசாக ஜாதகத்தை மாத்துறேன். இப்போ ராகு இந்த இடத்துல 7ஆம் ராகு சனிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த இடத்துல சனி தசை ராகு புக்தியில் ஜாதகருக்கு மரணம் ஏற்படும். 8ஆம் இடம் வந்துருச்சா? சஷ்டாஷ்டகம். சனி தசை ராகு புக்தியில் ஜாதகரே சூசைட் பண்ணி இறந்து போகலாம். பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரேன்னா, ராகு சுய மரணத்தை கொடுப்பார். லக்னாதிபதியை சிந்திக்க விடாமல் செய்யக்கூடியவர், லக்னத்தை சிந்திக்க விடாமல் செய்யக்கூடியவர் இவர். இப்போ சனி தசை சுய புக்தியில், சனி தசை ராகு புக்தி செவ்வாய் அந்த இடத்துல ஜாதகரை சூசைட் பண்ணி செத்து போவார். ஆதிபத்தியங்களையும் காரகத்துவங்களையும் எப்படி எடுக்கிறேன் அப்படின்ட்டு நிச்சயமாக இப்போ இந்த பார்வை பலத்துக்கு ஒரு 2 உண்மையான ஜாதகங்களை போடுவோம். சும்மா இந்த ஜாதகங்களை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். உண்மையான கெட்டுப்போன ஜாதகங்களை போடுவோம். கன்சல்டேஷனுக்கு வந்த ஜாதகங்களே போடலாம். இப்போ பாருங்க, சனி தசை ராகு புக்தி செவ்வாய் அந்தரம் எல்லாம் 8, 8 வருதா? சனிக்கு 8ல் ராகு இருக்கிறாரு, ராகுவுக்கு 8ல் செவ்வாய் இருக்கிறார். சனி தசை செவ்வாய் புக்தி ராகு அந்தரம், சனி தசை ராகு புக்தி செவ்வாய் அந்தரம். கண்டிப்பா மரணம் இருக்கும். மரணம் அடைஞ்சவங்க எல்லாம் பாருங்க, இது அப்படியே இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்வை பலனும் வேலை செய்யும். பார்வை பலன்ன்றது என்ன? சனியுடைய 3ஆம் பார்வை 8ஆம் வீட்டை பார்க்குது, பார்க்கக்கூடாது. சனி செவ்வாயோட வீட்டிலிருந்து பார்க்கிறார், பார்க்கக்கூடாது. செவ்வாய் 8ஆம் வீட்டில் உச்சனாக இருக்கிறார், அந்த பாவகத்தை கெடுக்கிறார், கெடுக்கக்கூடாது. இதெல்லாம் இப்போ சொன்னது. இதுக்கு முன்னாடி செவ்வாயோடு சொன்னபோது செவ்வாயின் பலன்களை அண்ணன் அக்காவை வச்சு சொன்னேன். இந்த இடத்துல தான் மாணவர்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. தான் மரணமா, தன்னுடைய அக்கா மரணமா, தன்னுடைய அண்ணன் மரணமான்றது புரியாது உங்களுக்கு. இதைத்தான் ஆதிபத்தியம் காரகத்துவம் அடிச்சுக்கிறேன். இந்த இடத்துல வருங்க, தான் மரணம் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்துட்டேன். ஆனா இதே செவ்வாயுடைய பார்வையில அக்கா மரணம்னு வந்தேன். ஏன்னா செவ்வாய் பார்க்கறது 11ஆம் வீட்டை, செவ்வாய் பார்க்கறது 11ஆம் வீட்டை. செவ்வாய் பார்ப்பது 11ஆம் வீடு என்பது தன்னுடைய அக்கா அண்ணன் அந்த சமாச்சாரம், லாபம் அந்த சமாச்சாரம். செவ்வாயின் பார்வை 11ஆம் பாவகத்திற்கு படுகிறது, அந்த அமைப்பு புரிஞ்சு போச்சா? ஆனா சனி பார்க்கிறது 8ஆம் வீட்டை. 8ஆம் வீடு உங்க ஆயுள், இந்த ஜாதகருடைய ஆயுள். புரியவே புரியாது. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ இந்த ஆள் இப்படி சொல்றாரு, எப்படா இந்த ஆளுக்கு மட்டும் தெரியுதுன்னு வரும். ஒன்றும் இல்லை, சாதாரண மனக்கணக்கு, சாதாரண இன்வால்மெண்ட், சாதாரண அனுபவம் இல்லை, மிகப்பெரிய அனுபவம். வயசு ஏற ஏற வரும். என் வயசு ஏறிடுச்சு, என் வயசுனால ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துருக்கிறேன். மாணவர்கள் பயந்துடாதீங்க. கண்டிப்பா உங்களுடைய வயது என்னுடைய வயதை தொடுகின்ற அளவில் என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சத்தை நெருங்கக்கூடிய, லட்சத்தெல்லாம் தாண்டி எப்போ போயிருப்பேன்,
லட்சத்தும் தாண்டின ஜாதகங்களை பார்க்க 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 இந்த அனுபவம் வந்தே தீரும். நான் 20, 25 வயசுல 30 வயசுல உங்களை மாதிரி இல்லையே, எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையே, உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்கிறேன்ல. அப்ப இந்த இடத்துல நன்றாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். சனி 8ஆம் பாவகத்தை பார்க்கிறார். இந்த சனி 8ஆம் பாவக இந்த சனி உங்களை ஜாதகரை குறிக்கிறார். ஜாதகருடைய ஆயுள் சனி திசை செவ்வாய் புக்தி ராகு அந்தரம், சனி திசை ராகு புக்தி செவ்வாய் அந்தரம், இந்த முக்கோண கூட்டுக்குள்ள கண்டமாக போகுது. அப்படியே புதன் நீச்சமாக இருந்தா, புதன் உச்சமாக இருந்தா கிடையாது. இப்ப இதை அப்படியே தலைகளா மாத்துவோம். இதை அப்படியே தலைகளா மாத்தி புதன் உச்சமாக இருக்கிறார், வெறுமனே கூட உச்சமா இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அல்லது புதன் உச்சமா மட்டும் இல்லை, குருவின் பார்வையில் லக்னமும் எதுவும் வந்துருச்சு, பலன் நடக்காது, விபத்தோட தப்பிச்சுக்கும். பார்வை கிரக பார்வை வலு, விபத்தோட தப்பிச்சுக்கிறாரு. சடனா ஆக்சிடென்ட், சரியான ஆக்சிடென்ட், கார் சுக்கு சுக்கா போச்சு. ஆனா சீட் பெல்ட் போட்டிருந்தேன், ஏர் பேக் விரிஞ்சிருச்சு, நான் மட்டும் தப்பிச்சுக்கிட்டேன். அத்தனை விஷயங்களையும் அப்படியே மாத்தும். அதே சனி, அதே பார்வை, அதே 8ஆம் இடம், அதே சனி, அதே 8ஆம் இடம். இங்க செத்து போவார்னு சொன்னேன். இங்க பாருங்க, ஒரு சின்ன நுணுக்கம், குருவின் பார்வை லக்னாதிபதிக்கு. இப்ப அப்படியே மாத்தி, இங்க இங்க குருவின் பார்வை வராது, குருவின் பார்வை இங்க சனிக்கும் லக்னாதிபதிக்கும் வந்துடும். இப்ப இந்த இடத்துல லக்னாதிபதி உச்சம், லக்னாதிபதியை குரு பார்க்கிறார், பாபத்துவமான சனியவும் குரு பார்க்கிறார். பலன் மாறிடுங்க. ஆனா ஆக்சிடென்ட் நடக்கும், செத்து போக மாட்டார், விபத்து நடக்கும். விபத்துல ஜாதகர் பிழைச்சுக்குவார். ஒரு சுபத்துவ பாவத்துவம் பார்வைகளை எப்படி கட்டுப்படுத்துகிறது, பலன்களை எப்படி மாற்றுகிறது என்பதற்கு இந்த அமைப்பு உங்களுக்கு உதாரணம். இந்த அமைப்பு அப்படியே பார்த்தீங்கன்னா, அதே 6ஆம் இடம், அதே 8ஆம் இடம், அதே 8ஆம் இடத்தை இவர் பார்க்கிறார். ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கிறேன், அற்பாயுள் என்பது எப்படி இருக்கும், மத்தியம ஆயுள் எப்படின்றது எப்படி இருக்கும், தீர்க்க ஆயுள் என்பது எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, 8ஆம் அதிபதியவும் லக்னாதிபதியவும் குரு பார்த்துட்டார். ஒரு குருவின் பார்வை, இந்த இடத்துல குரு கிரக பார்வை வலுன்னு மாத்திக்கலாம். ஒரு குருவின் பார்வை, வலுப்பெற்ற குருவின் பார்வை லக்னாதிபதிக்கும் ஆயுள் காரகனுக்கும் ஆயுள் ஸ்தானாதிபதிக்கும் கிடைக்குது. இந்த இடத்துல ஆக்சிடென்ட், அதே சனி தசை செவ்வாய் புக்தி ராகு அந்தரத்துல, சனி தசை ராகு புக்தி செவ்வாய் அந்தரத்துல ஆக்சிடென்டா மாறிடும். விபத்து, விபத்தின் மூலமான பயம், விபத்தின் மூலமான திக்பரமை. அப்பா இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட், தப்பிச்சிட்டோம். எப்படி தப்பிச்சோம்? ஐயோ, ஒரு வாரத்துக்கு வேற எங்கேயுமே தூக்கம் வராது. அந்த சம்பந்தப்பட்ட அந்தர சூட்சுமங்கள் வரைக்கும் எப்படி இவ்வளவு பெரிய விபத்திலிருந்து தப்பிச்சோம், கடவுள் நம்மளை காப்பாத்தினாரு என்கின்ற மாதிரியாக இங்க பாருங்க, ஒரு சின்ன குருவின் பார்வை, இதை குரு கிரக பார்வைகளும் மாத்திக்குங்க. ஒரு சின்ன குருவின் பார்வை லக்னாதிபதியை பார்ப்பதால், ஆயுள் காரகனை பார்ப்பதால், ஆயுள் ஸ்தானாதிபதியை, சனிதான ஆயுள் ஸ்தானாதிபதி, ஆயுள் காரகனும் அவர் தானே. அப்ப லக்னாதிபதி வலுத்து, இங்க லக்னம் கெட்டு போச்சு, ஆனா லக்னாதிபதி உச்சமாயிட்டார். லக்னாதிபதி உச்சமாகி லக்னாதிபதியை குருபார்த்து 8ஆம் அதிபதியை குருபார்த்த இந்த குருவின் பார்வை சுபத்துவத்தின் காரணமாக சனிதசை செவ்வாய் பக்தி, சனிதசை ராகு பக்தியில நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் இறந்து போகாமல் எப்படி ப்ரெடிக்ட் பண்றது? செத்து போவானா, ஆக்சிடென்டோட போயிடுமா? இப்படிதான் ப்ரெடிக்ட் பண்ணணும். இப்படிதான், இதுல தான் திருப்பலம் வேலை செய்யுது, இதுல தான் இந்த பார்வை வலுகள் வேலை செய்யுது. இந்த பார்வையின் மூலமாகத்தான் ஒரு சின்ன சம்பவத்தை இதுல அழகா கிளாரிட்டியா புரிஞ்சிருக்கலாம் நீங்க. ஒரு சின்ன சம்பவத்தை இப்ப பாருங்க, இந்த குரு, ஒரு குருவின் பார்வை, ஒரு உச்சனுடைய அமைப்பு. அப்படியே குரு வந்து புதனோட நீச்சம்னே வச்சுக்குவோம், இப்படியே வச்சுக்குவோம். அப்படியே மாத்துறேன். புதன் நீச்சம்தான், புதன் நீச்சம்தான். புதன் இப்ப பரிவர்த்தனை, செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை, புதனும் குருவும் பரிவர்த்தனை. 8ஆம் அதிபதிக்கு பார்வை இல்லை, 8ஆம் இடத்திற்கு பார்வை வந்துருச்சு. ஒரு குருவை வேற மாதிரி போடுறேன். ஹவு டு ப்ரெடிக்ட்? இந்த பார்வை பலத்தை என்னைக்கு மாணவர்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, ஒவ்வொன்றா கிரக பலம். இப்போ கிரக பலத்தை கூட நான் 2 வாரம் கழிச்சு நடத்துறேன். கிரக பார்வை பலத்துக்கு தான் ஆரம்பிச்சேன், அது இப்போ பார்வை பலத்தில் வந்து நிற்குது. எல்லாம் சேர்ந்ததான ஜோதிடம், எல்லாம் சேர்ந்ததான பலன். அப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்க, அதே ராகு, அதே சஷ்டாஷ்டகம்,
அதே ராகு லக்னத்தில் இருக்கிறாரு, 6-8ல் செவ்வாய் சனி இருக்கிறாரு. இந்த ராகு எந்த நேரத்திலையும் செவ்வாய் சனி தசைகளில் இதை கொடுப்பாரு. செவ்வாய் தசைகளில் சகோதரனுக்கு கொடுப்பாரு, சனி தசையில் தனக்கு கொடுப்பாரு. இங்கே பாருங்க, தனக்கு கொடுப்பாரா, தனக்கு ஒன்று நடக்குமா, தன்னுடைய உடம்புக்கு எதனா ஆகுமா, செத்து போவோமா, அடிபடுவோமா, ஆஸ்பத்திரியில் கிடப்போமா. இங்கே பாருங்க, புதன் நீச்சம், நீச்ச பங்கம், சுக்கிரனோடு சேர்ந்து நீச்ச பங்கம், குருவின் பார்வை. அப்ப லக்னாதிபதி நீச்சமானாலும் 2 சுபர்களோட பார்வையில் இருக்கிறார். 8ஆம் இடத்துல கடுமையான பாவர், ஆனா ஒரு குருவின் பார்வை. இந்த இடத்துல குரு இருந்தா 80 வயசு வரைக்கும் இருப்பான், இந்த இடத்துல குரு இருந்தா 70 வயசு வரைக்கும் இருப்பான். அவ்வளவுதான் வித்தியாசம். எப்படின்னு யோசிங்க. இல்ல அதையும் சொல்லிக் கொடுக்கணுமா, வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குற மாதிரி. இதெல்லாம் ஏற்கனவே 4-5 கிளாஸுக்கு முன்னாடியே மத்தியம பலன்கள் அப்படின்ற விதத்தை சொல்லிட்டேன். ஆயுள் காரகனை பார்ப்பதற்கும் ஆயுள் ஸ்தானாதிபதியை பார்ப்பதற்கும் ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்ப்பதற்கு வித்தியாசம் இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற குரு ஆயுள் ஸ்தானாதிபதியை பார்க்கிறார், இந்த இடத்துல இருக்கிற குரு ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இங்கே லக்னாதிபதி நீச்சமானாலும் இங்க இருக்கிற குரு உச்சமா இருந்தார் புதன், இங்க இருக்கிற புதன் நீச்சமா இருக்கிறார். நீச்சம் தான், என்ன இருந்தாலும் நீச்சம் தான். இப்போ ஏதோ ஒரு இதில் சொன்னேன், யாருக்கோ நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏதோ ஒரு ப்ரீமியம் வீடியோ தான் நினைக்கிறேன், ஏதோ சூரியன் நீச்சத்தை பற்றி ஏதோ சொல்லும் போது நீச்சம் தானே சொன்னேன். நீச்சம் தான், ஏதோ ஒரு இறந்து போன ஜாதகம்னு சொல்கிறேன் நினைக்கிறேன். நீச்சம் தான், நீச்சம் ஆயிட்டாலே இங்கே பலவீனம் தான், நீச்ச பங்கம் அதெல்லாம் அப்புறம். ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சா நீச்சம் தான், லக்னாதிபதி நீச்சம் ஆயிட்டாரா நீச்சம் தான். அந்த நீச்சத்தினால் ஏதோ ஒரு விளைவு இருக்கிறது. அது என்ன விளைவு? பாவக காரக ஆதிபத்திய பார்வைகள் அமைப்பில் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நீச்சமாக இருக்கிறது பொதுவான நீச்ச அமைப்புல நான் எப்படி சொல்றேன், நீச்சமானால் லக்னாதிபதி நீச்சமானால் உன்னுடைய வாழ்நாளின் பாதி பகுதியிலிருந்து உனக்கு வாழ்வுன்னுவேன். அதே பாபத்துவம் அடைஞ்சிருந்தா அது இது கிடையாது. நீச்சம் என்பது நீச்சம் தான். நேற்று ஒரு லைவ் நடத்தினேன், நீச்சத்தை பற்றி நிறைய விளக்குனேன். நேற்று ஒரு 20 நிமிஷம் என்ன சந்தேகம் உங்களுக்குன்ற லைவை பாருங்க. அந்த என்ன சந்தேகம் உங்களுக்குன்ற லைவ்ல நிறைய பற்றி சொன்னேன். அப்போ இந்த இடத்துல நீச்சத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல லக்னாதிபதி நீச்சம், இந்த இடத்துல 40 வயதிற்கு பிறகுதான் அவர் ஓரளவுக்கு வாழ்க்கை தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அடைவார். முதல்ல அவர் நீச்சத்தை அடைஞ்சுதான் அப்புறம் பங்கத்தை அடைகிறார். முதல்ல நீச்சத்தை அடைந்து பங்கத்தை அடைகிறார். லக்னாதிபதி ஆயுளை குறிக்கிறார். அப்ப லக்னாதிபதி நீச்சத்தை அடைஞ்சார், அப்புறம் பங்கத்தை அடைஞ்சிட்டார். இந்த இடத்துல அவர் கிட்டத்தட்ட 80 வயதுக்கு நிகரான, 80 வயதிற்கு உள்ளான, 80 வயதுக்கு தாண்டாத, 80 வயதிற்கு உள்ளான ஒரு வயதை கொடுக்கிறார். இந்த ஜாதகர் 40-45 வயசுல ஆக்சிடென்ட்ல செத்து போக மாட்டார். செவ்வாய் சனி திசை வருகின்ற வயதை பொறுத்தது. அப்ப இந்த இடத்துல 8ஆம் இடத்திற்கு பார்வை கிடைக்கின்ற காரணத்தினாலும் லக்னாதிபதி அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினாலும் சனி திசையில செவ்வாய் பக்தியில ராகு அந்த இடத்துல விபத்து நடக்கும். ஆளு செத்து போகல. இப்ப பார்வை அமைப்புகள் புரிஞ்சிருச்சா? ஒரு குருவின் பார்வை ஒரு அமைப்பை எப்படி மாற்றும் அப்படின்னு புரிஞ்சிருச்சா? அப்ப வெறுமன குருவின் பார்வை இல்லாமல் பாபத்துவமாக இருக்கும்போது அந்த ஜாதகர் இறந்து போவார்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே விபத்துல இறந்தவங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, இந்த பாபத்துவம் துல்லியமாக இருக்கும். சனியின் பார்வை 12ஆம் பாவத்தை பார்க்குது. அப்ப இந்த சனி 12ஆம் பாவகம் எப்ப கெடும், எந்த புக்திகள்ல கெடும்? 12ஆம் பாவகத்திற்கு 8இல் இருக்கக்கூடிய கேதுவின் புக்திகள்ல அது கெடும். பாயிண்ட் வருதா? அந்த 6-8 எங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றேன்னு தெரியுதா? பார்வையை எங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றேன், பாவகத்தை எங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றேன் தெரியுதா? ஒரு பார்வைக்கு 2 பார்வையாக எப்படி கனெக்ட் பண்றேன்னு தெரியுதா? ஜோதிடம் புரியுதா? ஜோதிடம்ன்றது ஒரு அற்புதமானவர்களே, மகா அற்புதம், மகா விஞ்ஞானம். கொஞ்சம் ஒரு வாழ்க்கை, மனுஷனுடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. இந்த விஷயத்தை கிரகங்கள் எப்படி பின்னி பிணைந்திருக்கின்றன, யாரோ ஒருத்தருக்கு தான் டே தெரிஞ்சுக்கடா அப்படின்னு காட்டுது புதனுடைய வலுவுக்கேற்ப. அப்ப இந்த இடத்துல 12ஆம் பாவகம் சனி தசை கேது புக்தியில 12ஆம் பாவகத்துடைய பாபத்துவம் நடக்கும். இந்த சனி எந்த டிகிரியில் பார்க்கிறார் என்பதற்கேற்ப, இந்த லக்னம் எந்த அமைப்பில் இருக்கிறது என்பதற்கேற்ப இந்த 12ஆம் பாவகத்தை சனி பார்க்குது. அப்பதான் ஜென்ம சனி நடக்குது. ஐயா 2 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வருவார். புரியுதா லேசா? கோச்சாரத்தையும் என்ன சொன்னோம், எல்லாத்தையும் இணைக்கணும்ல.
ஜென்மச்சனி நடக்குது. 12ஆம் பாவத்துடைய பலன் என்ன? சுதந்திரத்தை இழத்தல், கட்டுப்பாட்டுடன் இருத்தல். இப்போ 2 நாள் ஆஸ்பத்திரியில் செக்கப்புக்கு போயிருந்தேன். ஆஸ்பத்திரியில் பிடிச்சி 2 நாளாக ஏற்கனவே ஒரு கிளாஸில் சொன்னேன். செக்கப்பில் பிடிச்சி ஆஸ்பத்திரியில் உட்கார வச்சிட்டாங்க. இன்றைக்கி நைட்டு நீங்கள் போக வேண்டாம், இருங்க உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலோவில் ஒரு 2 நாள் 1.5 நாள் அட்மிட் ஆகியிருந்தேன். ஒரு நைட்டு ஒரு டே ஃபுல்லாக இருந்தேன். அப்போ எனக்கு சந்திரன் 12ல் இருந்தார், நீச்சமாக இருந்தார். எனக்கு தனுசு ராசி இல்லையா, சந்திரன் 12ல். ஜெய் இந்த லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். சந்திரன் வந்து எனக்கு 12ல் நீச்சமாக இருக்கிறார். எப்போவுமே சந்திரன் எனக்கு தனுசு ராசிக்கு 12ல் நீச்சமாக தானே இருப்பார். நான் என் மனைவிக்கிட்டே சொன்னேன், ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இன்றைக்கி நைட்டு போக விட மாட்டாங்க, நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆவேன், ஆனால் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆவேன், பயப்படாத என்ன. அடுத்த நாள் நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். அந்த கோச்சாரத்தை நான் கனெக்ட் பண்ணதுனால ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் மனுஷன் தானே, எனக்கு ஆஸ்பத்திரியில் செக் பண்ணும்போது அட்மிட் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ என் புத்தி வந்து நான் ஒன்றும் புத்தர் மாதிரி மோன நிலைமையில் நான் எனக்கு ஜாதகம் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்லாம் இருக்காது. என்னுடைய மனசு, என்னுடைய அந்தரம் சித்திரம், என்னுடைய பிராணன், என்னுடைய சூட்சமம், என்னுடைய புக்தி அந்தரம், என்னுடைய கோச்சார நிலைமை அப்படி கணக்கு போடும் இல்லையா. அப்படி கணக்கு போட்டு என்கிட்ட என் மனைவி எந்த காலத்துலேயும் என்ன ஜோசியர்னு ஒத்துக்கிட்டதே இல்லை. எந்த மனைவியும் எந்த கணவனையும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தில் அப்படியா கண்டிப்பாக போயிடலாமா, நிச்சயமாக போயிடலாமா அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்குறத விட என்கிட்ட தான் என் முன்னாடி கேட்டான். நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுவேன், வேலையை பாருங்க, இருக்க மாட்டோம், நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுவோம், இன்றைக்கி நைட்டு இருந்து தான் ஆகணும்னு. அன்றைக்கி நைட்டு டாக்டர் போவதில் என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க. 12ஆம் இடம் என்னுடைய தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்துல பாபத்துவமாக சந்திரன் நீச்சமாக இருந்தார். தன்மை சந்திரன் 8ஆம் அதிபதி நீச்சமாக 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த சந்திரன் இந்த இடத்துல இருந்து விலகிற வரைக்கும் நட்சத்திரத்தை இங்கே தான் கொண்டு வருவேன், சாரத்தை கோச்சாரத்தில் தான் கொண்டு வருவேன். அந்த இடத்துல இருந்து இன்றைக்கி நம்ம டிஸ்சார்ஜ் ஆக மாட்டோம், நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு மேலே டிஸ்சார்ஜ் ஆகிடுவோம்னு சொன்னேன். திருப்பி அடுத்த நாள் காலையில் டாக்டர் வந்து 2 மணிக்கு மேலே நீங்கள் டிஸ்சார்ஜ்னாங்க. நான் என் முன்னாடி மூஞ்ச பார்த்தேன். நான் 3 மணிக்கு மேலேன்னு டாக்டர் 2 மணிக்கு மேலேன்னு சொல்லிட்டாருன்ட்டு ஒரு நர்ஸ் வந்து சொல்லிச்சு. ஆக ஒரு அற்புதமான விஷயம், எக்ஸலண்ட்டான விஷயம், சாதாரண கணக்கு, சாதாரண சின்ன கணக்கு. ஆக இந்த இடத்துல நான் இப்போ என்ன சொல்கிறேன், 12ஆம் பாவத்தை சனி பார்க்கிறார். சனியின் டிகிரிக்கு ஏற்ப இங்கே சனி எத்தனை டிகிரியில் இருக்கிறார் என்பதற்கேற்ப இது கொஞ்சம் நுணுக்கமான விஷயம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகணும். இதைத்தான் நான் அந்த பாவக முனை அமைப்புகள்னு சொல்கிறேன். இந்த பாவக முனை அமைப்புகளில் தான் லக்னம் இவர் பிறந்த நேரத்திற்கேற்ப பாவக முனை மாற்றங்கள் ஏற்படுவதால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியலன்றேன். இந்த இடத்துல தான் நான் பாவக முனையை கொண்டு வருவேன். இந்த இடத்துல தான் பாவக முனையை கொண்டு வருவேன். என்னுடைய பாவக முனை எனக்கு நல்லா தெரியும். நான் எத்தனை மணி நிமிஷத்தில் பிறந்தேன்றது எனக்கு நல்லா தெரியும். எடுத்த உடனே லக்னத்தை நான் சந்தேகப்படுறது இதனால தான். துல்லியமாக இப்போ என் கூட ஒரு நெருக்கமாக நிறைய பேர் பேசுவாங்க, பிரபலமான அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க. வெளியில் 5 நிமிஷம் பேச முடியாதா அப்படின்னு காத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய உயர்நிலையில் இருக்கக்கூடியவர் என்கிட்ட 2 மணி நேரம் பேசுகிறார். நானே ஐயா சொல்ல முடியாது, மனசு விட்டு பேசுவாங்க. வேறு ஏதோ அவங்கள பார்க்குறதுக்கு வெளியில் 1000 இது இருக்கும், எனக்கும் 1000 அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஃபோனை எடுத்தாருன்னா 2 மணி நேரம் பேசுவார். 2 மணி நேரத்துக்கு கீழே வைக்கவே மாட்டார், மெதுவாக வேற பேசுவார். காதை இப்படி வச்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ இந்த கிளாஸை பார்ப்பார், சொல்லிட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்பார். ஒரு நிலையில் ஒரு மிகப்பெரிய உயரதிகாரி. இவங்களெல்லாம் நான் டைமை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் நெருக்கமாக பேசுகிறவங்களுக்கு ஒரு உயரதிகாரிக்கு 10 மணி 10 10:45 இருந்த ஒரு உயரதிகாரி, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு உயரதிகாரிக்கு உங்கள் டைம் 11:20 ஒரு 5 வருஷ கன்வர்சேஷனுக்கு அப்புறம் 11:20 சில நிலைகளில் அவருக்கு கல்யாணம், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுகத்துக்கம், அவருக்கு நடந்த ஒரு கலவரத்தில் அவருடைய வலதுகனில் அடிபட்ட ஒரு விஷயத்தை வச்சு கரெக்டாக 11:20 நீங்கள் பிறந்தீங்கன்னு சொன்னேன். அசந்து போனார். இன்ன வரைக்கும் 11:20 கடைபிடிக்கிறார். அந்த 11:20 அந்த சித்திரம் சூட்சமும் பிராணனை கொண்டு வருவார். உயரதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி. ஆனால் ஜோசியம் புதன் வளர்த்துருக்கு, ஜோசியம் தெரியுது, ஜோசியத்தில் தான் இருக்கிறார். அவ்வளவு வேலை பழுவிலையும் ஜோசியத்தை எந்திரிச்சு படிக்கிறார். ராத்திரி 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறார், குருஜி இன்னைக்கு இப்படி நடந்திருக்கு, அது எப்படி நடந்திருக்கு. இந்த மாதிரி அன்பு மாணவர்களே, நீங்கள் அந்த ஆத்மார்த்தமான அமைப்புகள் இருக்கும்போது இதைத்தான் இந்த இடத்துல பாவக முனைன்றதை நான் இதுக்கு தான் கொண்டு வரேன். இந்த பாவக முனை, இந்த பிறந்த பாவக முனை, பிறந்த லக்கண முனை துல்லியமாக இருக்கும் பொழுது இதற்கடுத்த ஒவ்வொரு பாவக முனை அமைப்புகளும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும். அப்போ இந்த பாவக முனையில் சனி எத்தனையாவது டிகிரியில் இருக்கிறார் என்பதை வைத்து, சனி எத்தனையாவது டிகிரியில் இருக்கிறார் என்பதை வைத்து, இந்த எத்தனையாவது டிகிரியிலிருந்து தன்னுடைய 180வது டிகிரி பார்வையை கொண்டு போகிறார் என்பதை வைத்து, இந்த சனியின் பார்வை கெட்ட பார்வை தான். அப்ப அந்த கெட்ட பார்வையில் இந்த 12ஆம் பாவகம் எப்படி கெடும் என்பதை வைத்து, மருத்துவமனையில் சுதந்திரத்தை இழப்பாரா, ஜெயிலில் சுதந்திரத்தை இழப்பாரா, விரயம் தருவாரா, வெளிநாட்டிற்கு போக வச்சு அங்கே கஷ்டப்படுவாரா, இன்ஜினியர்னு அனுப்பி ஒட்டகமைக்க விடுவாரா, என்ன விரயம் நடக்க போகிறது,
தூக்கம் இல்லாத என்ன நிலைமை. 12ஆம் பாவத்துக்கு அத்தனை பாவத்தை சொல்லி கொடுத்துருக்கிறேன்ல. அப்ப 8ஆம் பாவகத்தை பார்க்கிறார், 12ஆம் பாவத்தை பார்க்கிறார், 3ஆம் பாவத்தை பார்க்கிறார். 3ஆம் பாவகத்தில் அதே தைரியம் வீரியத்தை செவ்வாய் எவ்வளவு கெடுப்பாரோ அதே மாதிரி தான் இந்த சனியும் கெடுக்க போகிறார். 3ஆம் பாவகத்தை எவ்வளவு தூரம் செவ்வாய் கெடுக்கிறாரோ ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் ரெண்டும் பார்க்குது. அப்ப இந்த இடத்துல சூரியன் மற்றும் இந்த பாவகத்துடைய இதை பார்த்தணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான அமைப்புல செவ்வாய் சனி இருவரும் 3ஆம் பாவகத்தை பார்க்கிறார்கள். அப்ப இந்த 3ஆம் பாவகத்துல இளைய சகோதர அமைப்புகள் நன்றாக இருக்காது. அப்படி நன்றாக இருக்காது, இருக்காதா இருக்குமான்றது செவ்வாயினுடைய அடுத்த சகோதரன் வந்துட்டா உடனே சகோதர ஆதிபத்திய காரக அமைப்புகளுக்கு வந்துடணும்னு சொல்லுவேன். அப்ப இந்த இடத்துல சூரியன் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து, சந்திரன் செவ்வாய் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து இந்த 3ஆம் பாவகத்துடைய தரத்தை, குவாலிட்டியை நீங்க அளவெடுக்கணும். இந்த ஆள் தைரியமா இருப்பாரா, இந்த ஆளுக்கு தம்பி கை கொடுப்பானா, இந்த ஆளுக்கு இந்த இடத்துல எவ்வளவோ இருக்கு. தகவல் தொடர்பு, கீர்த்தி, புகழ், இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் புகழ் இருக்காது, பெயர் இருக்காது. ஒருவேளை செவ்வாய் சுபத்துவம் இது சூரியன் சுபத்துவமாக இருந்தால் புகழ் இருக்கும். கட்டுப்படுத்தப்பட்ட புகழ் இருக்கும், கட்டுப்படுத்தப்பட்ட தைரியம் இருக்கும். இந்த கட்டுப்படுத்தப்பட்ட அப்படிங்கிற வார்த்தைகளை நான் எவ்வளவு தேவைக்கேற்ப யூஸ் பண்றேன்றத ஒவ்வொரு வார்த்தையிலையும் மறந்தும் பிசகு சொல்லாத வாத்தியார் நான். அதை கவனமா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல படுக்கையறை விஷயங்கள், 12ஆம் இடத்தை சனி பார்த்தால் படுக்கையறை விஷயங்கள் நல்லா இருக்காது, செக்ஸ் நல்லா இருக்காது. சரி, செக்ஸ் நல்லா இருக்காது. அப்படி செக்ஸ் நல்லா இருக்கணும்னா என்ன, 7ஆம் அதிபதி சுக்கிரன் வலுத்திருக்கணும். இப்போ வந்துருச்சா மறுபடியும் பாவக காரகத்துவம், பாவகமும் காரகத்துவம் வந்துருச்சா. அந்த 12ஆம் அதிபதி வலுத்திருக்கணும். சக்கரன் நான் 12ஆம் இடத்தை சனி பார்த்தா செக்ஸ் நல்லா இருக்காதுன்றேன். செக்ஸ் நல்லா இருக்காதுன்னா என்ன, ஆர்வம் இருக்காது. எல்லாரும் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியான படுக்கை அறையில் தாம்பத்தியத்தை வச்சுக்கிறது இல்லை. பிளாட்பாரத்தில் சாக்கடைக்கு மேலே ஒருத்தர் வந்து தாம்பத்தியத்தை வச்சுக்கிறார், குழந்தை பெற்றுக்கிறார். 12ஆம் பாவகத்தை சனி பார்க்கிறார். 12ஆம் பாவகம் உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி மற்றும் நாளின் இறுதியை குறிக்கக்கூடியதுன்னு பாடம் நடத்தியிருக்கிறேன். ஞாபகம் வந்துருதா? இப்போ இது ஞாபகம் வரலன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டே கிடையாது. நான் இப்போ கிளாஸ் நடத்தி இவ்வளவு இதுக்கு இது 100 கிளாஸ் வரைக்கும் மண்டை இப்படி இருக்கும், கை இப்படி இருக்கும், கால் இப்படி இருக்கும், எல்லாம் இப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு மனுஷன் இப்படி இருப்பான்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் நடத்திய அத்தனை வகுப்புகளையும் அப்படியே ஒட்டுமொத்தமாக ஹவு டு ப்ரெடிக்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்வைகள் பலம், கிரக பலம் என்ன அப்படின்றத கிளாஸாக நடத்துகிறேன். ஏற்கனவே மண்டை இப்படி இருக்கும், அந்த மண்டைக்குள்ள 2 கண் இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டேன். கை கால் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த கை கால் கண்ணு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு மனித உருவமாக அப்படியே ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ஜாயின் பண்ணி ப்ரொடக்ஷன் சொல்கிறேன். ஒழுங்காக கவனிக்கணும். கவனிக்காமல் இருந்து உயிரை கொடுத்து நான் கத்தி பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் சும்மா 100 ரூபா கொடுத்துட்டு கிளாஸை படித்தேன் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஆக இந்த இடத்துல 12ஆம் பாவகத்தில் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்ததன்படி இந்த ஜாதகர், எந்த ஜாதகருக்கு 12ஆம் இடம் பாபத்துவமாக இருக்கிறதோ அந்த ஜாதகருடைய வாழ்நாளுடைய இறுதி பெட்ரிடனாக இருக்கும். ஆனால் அந்த 12ஆம் பாவகத்துடைய அமைப்புகள் வரணும். இந்த இடத்துல 12ஆம் பாவகம் சுபத்துவமாக தான் இருக்கு. நான் இப்போ சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறது தனிப்பட்ட சனியின் பார்வை, சனி கிரக பார்வை இவ்வளவுதான். குரு கிரக பார்வை இவ்வளவு இப்போ போன தடவை தான் முடித்தோம். இப்போ இந்த இடத்துல குரு இங்கே இருக்கிறாருன்றதை மறந்துடுங்க. 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி 12ஆம் பாவகத்தை கெடுப்பார், வெளிநாடு போவதை கெடுப்பார். வெளிநாடு போனால் அங்கே அல்லல் பட விடுவார். ஐயா போவாரா மாட்டாரா அதை மட்டும் சொல்ல ஏன் குழப்பற? போவாரா மாட்டாரா என்பது 12ஆம் பாவகாதிபதி அமைப்புகளை பொறுத்தது. வேற ஏதாவது இப்ப இந்த இடத்துல 12ஆம் பாவகத்தை குரு பார்க்கிறார், போவார், போய் கெடுவார். சனியின் பார்வையில் போவார். இப்ப இந்த இடத்துல இப்படி இருந்தா போவார். 12ஆம் பாவகம் தான் வெளிநாடு போவதை குறிக்குமே தவிர 12ஆம் பாவகாதிபதி இல்ல. எந்த இடத்துல ஆதிபத்தியம், எந்த இடத்துல காரகத்துவம்ன்றது ரொம்ப தெளிவானது. 12ஆம் பாவகம் மட்டுமே மண், இருப்பு, தரை, வீடு, ராசி அதுதான் குறிக்கும். ஆள் இல்லை. பாவகாதிபதி ஆள், பாவகம் வீடு, மனுஷன் தான் குறிப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை 12ஆம் பாவகம் தான் வெளிநாடு போகாத குறிக்கிறது, 12ஆம் பாவகாதிபதி அல்ல. 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவத்தை தான் சொல்றேனே தவிர 8, 12 அதிபதிகளுடைய சுபத்துவத்தை சொல்லல. ஐயோ கன்ஃபியூஸ் ஆகும். அப்படியே நிதானமாக பொறுமையாக இந்த 2 ஹவர் கிளாஸை நீங்கள் இந்த 2 ஹவர் மட்டும் படிச்சீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. திருப்பி இந்த 2 ஹவர் கிளாஸை 20 தடவை போட்டு பாருங்க. ஒரு இடத்துல என்ன சொல்ல வரேன், எப்படி சொல்ல வரேன், ஏன் சொல்ல வரேன். ஆக இந்த இடத்துல 12ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய சில நிலைகளில்
இந்த இடத்துல நான் சொல்ற மாதிரி அவருடைய சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறதா, அவருடைய தாம்பத்தியம் கொடூர தாம்பத்தியம் இருக்கும் இந்த இடத்துல. தாம்பத்தியம் என்பது ஒரு புனிதமானது. சில பேருக்கு அதற்கான சில விஷயங்கள்லாம் வேணும். தனிமை வேணும், தனிமையான அறை வேணும். ஒரு அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைய தூங்க வச்சுட்டு தாம்பத்தியம் வச்சுக்குவாங்க. ஏழையாக இருந்தோம், எளிமையாக இருந்தோம், ரொம்ப இதாக இருந்தோம். ஒரு பெட்ரூமில் இருந்தோம். ஒரு பெட்ரூமில் 4 பிள்ளை பெற்றுக்கிட்டோம். 3 பிள்ளையும் நண்டு ஜெண்டுமா இருக்கும். 3 பிள்ளையும் தட்டி தூங்க வச்சுக்கிட்டு அம்மா அப்பா அதே குழந்தைகளை பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டு அம்மாவும் அப்பாவும் தாம்பத்தியம் வச்சுருப்பாங்க. 12ஆம் இடத்து சனி. இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. குழந்தைகள் வேறு பெட்ரூமில் படுக்குது. வயதான பெரிய குழந்தைகள் வேறு பெட்ரூமில் படுக்குது. நம்ம 4 பெட்ரூம் வீட்டில் இருக்கிறோம், 3 பெட்ரூம் வீட்டில் இருக்கிறோம். அப்போ பெட்ரூம் வசதிகள், படுக்கை அறை வசதிகள் 12ஆம் பாவகத்தின் சுபத்துவத்தை காட்டுகின்றன. சாக்கடைக்கு மேலே தெருவோரத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற தாம்பத்தியம் 12ஆம் இடத்துடைய பாபத்துவத்தை காட்டுகிறது. படுக்கையறை நீங்கள் தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளக்கூடிய இடம் எப்படி இருப்பது என்பது அந்த 12ஆம் பாவத்துடைய சுபத்துவ பாவத்துவ தன்மையை பொறுத்தது. அப்போ இந்த 12ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய சனி 12ஆம் பாவகத்தை கெடுக்கிறார். 12ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய பாவகம் அது எப்ப? சனி திசையில கெடுது. சனி திசையில இப்ப சனி திசை 60 வயசுக்கு மேல சனி திசை வந்துருச்சு. 60 வயசுக்கு மேல தாம்பத்தியமே இல்லாம இருக்கக்கூடிய தன்மைகளை கொடுப்பார். 3 12ஆம் இடங்களை பார்க்கிறாரா, அதற்கு பிறகு 7ஆம் இடம். இங்க 7ஆம் இடத்துல ஏற்கனவே கேதுவை காட்டியிருக்கிறேன். சனி திசை வரும்போது இந்த மனிதனுக்கு ஆண் மேலேயோ பெண் மேலேயோ ஆர்வமே இல்லாம போயிடும். ஒரு பெண்ணாக இருந்தால் அவர் தாம்பத்திய தகுதியை இழப்பார், ஆணாக இருந்தால் தாம்பத்திய ஆர்வத்தை இழப்பார். எவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரு பார்வையின் பலத்தை எப்படிலாம் இதைத்தான் நான் பாவக முனைன்னு சொல்றேன். ஆனா இதை என்னால் இப்ப கன்ஃபார்மே பண்ண முடியல. யாருடைய பிறந்த நேரமும் எவருடைய பிறந்த நேரங்கள் என்னால் சரி செய்யப்பட்டிருக்கிறதோ, எவருடைய பிறந்த நேரத்தை நான் துல்லியமாக நம்புகிறேனோ அந்த பிறந்த நேரங்கள்ல இருந்து, இப்போ உதாரணமா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை சொன்னேன் இல்லையா, அவர் 11:20 பிறந்தாருன்றதை துல்லியமா எடுத்தோம். அவர் எனக்கு அதை கோஆப்ரேட் பண்ணாரு. அப்போ அந்த 11:20 அந்த மாதிரி நேரங்களில் இப்போ அவருக்கு டக்குன்னு உண்மையை சொல்லப்போனால் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு 2 பேருக்குலாம் ஒரு ஆர்கியூ வந்தது. அவருடைய அம்மா பற்றி சில நேரங்களில் ஆர்கியூ வரும். ஒரு தடவை இப்படி தான் அம்மாவுக்கு நடக்கும்னு அவர் இல்லைங்கன்னாரு. அப்புறம் திடீர்னு குருஜி, நீங்கள் குருஜினா குருஜி தான்னுவார். சும்மா ஒரு உரிமையோடு பேசக்கூடியவர். சரி, இப்போ ஒரு விஷயம் செப்டம்பரில் நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அவரும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஜோசியரா, குட்டி ஜோசியர் ஆகிட்டார்ல. குருஜி கிட்ட பேசும்போது நான் கிடையாது, டிசம்பர் 13ஆம் தேதிக்கு மேலே நடக்கும்னே. நேற்று கூப்பிட்டு சொன்னார், உங்கள் வாய் இருக்க கருணாக்கு டிசம்பர் 13 வரைக்கும் தள்ளி போயிடுச்சுன்னார். இது அந்த 11:20 அந்த பர்த் டைம், அந்த பாவக முனை அமைப்புகள் துல்லியமாக இருக்கக்கூடிய தன்மையில் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது. ஆக எந்த ஒரு ஜாதகத்தையும் நீங்கள் துல்லியமாக ப்ரெடிக்ட் பண்ணணும். என்ன நடக்கும், 12ஆம் பாவகத்திற்குள்ள தாம்பத்தியம் நடக்குமா, சிறைவாசம் நடக்குமா, மருத்துவமனை நடக்குமா என்பது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய 30 டிகிரி அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று. வெளிநாடு, வெளிமாநிலம், பரதேசவாசம் எல்லா அமைப்புகளும் வீண் வரையும் லாவிஷ், வீட்டுக்கு தேவையில்லாத ஒரு பொருள், ஒரு ஏசி வாங்குறீங்க, கண்டமான ஏசி வாங்குறீங்க, சனி அந்த இடத்துல சனி சூட்சுமத்தில் நடக்குது. ஒரு ஏசி வாங்குறீங்க, புது ஏசி கெட்டு போகுது, விரயம். அது ஒரு வகையான அமைப்பு. அது எந்த புக்திகள், எந்த சனி தசை சுய புக்தியா, சனி தசை செவ்வாய் புக்தியா. ஆக இந்த மாதிரி எந்த பாவக அமைப்புல எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்க துல்லியமாக பார்க்கணும்.